ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு பேட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ரீரிலீஸ் படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். அது 2000 ரிலீஸ் ஆன படம். 2000 ரிலீஸ் அந்த வருஷோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்ச ஒரு படத்தோட ரீரிலீஸ் இப்போ நடக்க போகுது. அந்த ரீரிலீஸ்க்காக அந்த படத்துல ட்ரைலர் விட்டுருக்காங்க. என்னடா படம் பேரே சொல்லாமல் இவ்வளோ சொல்லி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அது வேற எந்த படமும் இல்லை. அப்போ இளைய தளபதி, இப்போ இன்னைக்கு தளபதி தலைவர் எப்படின்னா சொல்லலாம். அவருடைய படம் குஷி, அந்த படத்துடைய ரீரிலீஸ் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். வாங்க. இந்த அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உயிர்களுக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயம் இலையோடு இருப்பது தான். செம்ம சூப்பர். பாஸ்போர்ட் ஓகே, விசா ஓகே, எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வீக் கனடா ஐ அம் கோயிங். Nobody can stop me. I'm going. இல்ல செம்ம சாங்குங்க. கல்கட்டா சிட்டில பிறந்திருக்கக்கூடிய இந்த சிவாவுக்கும் குற்றாலத்திற்கு பக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜெனிஃபருக்கும் தான் ஆண்டவன் நிச்சயிச்சு வச்சிருக்கான். இவங்களுக்குள்ள பொதுவா ஒரு விஷயம் நிகழப்போகுது. அது என்னன்னா, பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. ஒரு பொண்ணு ஒண்ணு சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். நீங்க ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஒரு ஆணு ஒண்ணு நான் பார்த்தேன். கண்ணை திறந்து பார்க்க சொல்லி ஐகானிக் சீன். அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு. சிவா, நீ என் இடுப்பை பார்த்த. வாட்? இடுப்பு மட்டும் இல்ல, ஃபுல்லா பாப்பேன். என்னடி பண்ணுவ? இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது. ஜெனி, கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? மயூர். தேங்க்ஸ். முன்ன பின்ன தெரியாதவங்க ட்ராப் பண்ணா தேங்க்ஸ் சொல்றது என்னோட பழக்கம். சிவா, சிவா, இது யாரு? ஃப்ரெண்டா? நோ, சான்ஸே இல்ல. பின்ன லவ்வரா? சீச்சி, எனக்கு லவ்வரா வரணும். அது அந்த சில லெஃப்ட் ரைட் அந்த பிஜிஎம் பாருங்க, செமையா இருக்கு. கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. இன்ஜெக்ஷன் போடணும், ஹெல்ப் பண்ணு. ஏய் மேன், அங்கில மேன், இடுப்புல. ஓகே. நோ, நான் டாக்டரா நீ டாக்டரா? நர்ஸ், இவனை பிடிச்சி வெளியே அனுப்பு. அப்போ ஓகே. நான் இல்லைன்னா நீங்க எங்க வேணாலும் போடுங்க. நான் எதுவுமே பார்க்கல, நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் மூவிங்க தளபதி விஜய் அவருக்கு. ஸோ செம்ம படம். அவரே வந்து ஒரு படத்தோட ஆடியோல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த குஷி படமும் ஹிட் ஆகல அப்படின்னா அடுத்து என்ன அப்படிங்கிற நிலைமையில இருந்த டைம் அது. ஸோ அப்போ வந்து குஷி எச்.எஸ். சூர்யா டைரக்ஷன்ல வந்து ஒரு பட்டையை கிளப்பிச்சு அந்த படம். சொல்லப்போனா நல்லா அப்போ பிறக்க கூட இல்லை. இப்போ வந்து 25 வருஷம் கழிச்சு இப்போ ரீரிலீஸ் ஆக போகுது. இப்போ 25th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு நான் என்னங்க சொல்றது, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இது வந்து அந்த ஹீரோவோட ஃபேன், இந்த ஹீரோவோட ஃபேன் அப்படி இல்லைங்க. படமா வந்து செம்மையா இருக்கும்.
ஸோ மிஸ் பண்ணவங்களாம் தேட்டரில் போய் பாருங்க, அவ்வளோதான். இந்த படத்துக்கு அதான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி ஒரு படம். அப்போ அந்த டைமில் யங்ஸ்டராக இருந்திருந்தா மேபி தேட்டரில் பார்த்துருப்பாங்க. ஸோ நமக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்கல. கடவுள் புண்ணியத்தில் இப்போ இன்னொரு முறை நமக்கு இந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ எச்.எஸ். சூர்யாவோட அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே ஒன்றும் இல்லைங்க, அந்த ஈகோ வச்சு செம்மையாக விளையாடி இருப்பாரு. அப்படி இருக்கும் அந்த படம். விவேக் சாரோட காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். தேவா அவருடைய மியூசிக்கில் வந்து எல்லா சாங்குமே பிளாக் பஸ்டர். ஒரு இந்த படத்தில் ஆல்பமே இட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வேற லெவலான சாங்ஸ், மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு நல்ல படத்தை வந்து இது நம்ம டிவிலே பார்த்துருப்போம். டிவில அத்தனை டைம் பார்த்தாலும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸு, அதை மிஸ் பண்ணாதீங்க. போயிட்டு எல்லாம் தேட்டரில் பாருங்க. கில்லி, சச்சின், அதை தொடர்ந்து இப்போ குஷி. ஸோ ரெகுலராக வந்து தொடர்ந்து இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவருடைய படங்கள் வந்து ரீரிலீஸ் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் 1 தான் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். ஓகே, பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.